அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2018 வெளிவந்த இஸ்ரேலி ஸ்பை மூவி த ஏஞ்சல் அப்படின்னு ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். 1967 இஸ்ரேலுக்கும் எகிப்து மற்ற அரபு நாடுகளுக்கும் ஒரு சண்டை ஒன்று திடீர்னு ஆரம்பிக்குது. இந்த சண்டை 6 நாள்லேயே முடிஞ்சு போகுது. இஸ்ரேல் ஆட்சி துவம்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு கிளம்பி வந்த மற்ற நாடுகள்லாம் இஸ்ரேல்கிட்ட தோற்று போகுது. இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் ஜெயிச்சது இல்லாமல் எதிரி நாட்டோட நிறைய நிலப்பகுதிகளை கைப்பற்றிடுறாங்க. அதில் முக்கியமாக எகிப்தினுடைய சினாய் பெனின்சுலா அப்படின்ற பகுதியும் அடக்கம். இப்போ எகிப்தில் பிரசிடெண்ட்டாக நாசர் இருக்கார். நாசருக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம இப்போ பிரசிடெண்ட்டாக அந்த நாட்டில் தொடர்ந்து ஆட்சி நடத்தணும்னா நம்ம இஸ்ரேல்கிட்ட இழந்த அந்த சினாய் பெனின்சுலாவை எப்படியாவது கைப்பற்றணும். அதுக்காக மறுபடியும் இஸ்ரேல் கூடிய சண்டை போட்டு எப்படியாவது அதை மீட்டாதான் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நாட்டில் மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டு இராணுவ புரட்சி நம்மளுடைய பதவிக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு எகிப்து பிரசிடெண்ட் நாசர் பயப்படுறாரு. இப்போது அஷ்ரப் மார்வன் இவர் எகிப்து பிரசிடெண்ட் நாசருடைய மருமகன். நாசருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு இருக்காரு. ஒரு பையனும் அவருக்கு இருக்காங்க. இப்போ அஷ்ரப் நாசருடைய மருமகன் இல்லையா, அதனால் வெளியுறவு கொள்கையை பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஹை ரேங்கில் அவர் எகிப்தினுடைய வெளியுறவெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. இப்போ தற்சமயம் ஒரு மனைவி குழந்தைகளோட லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறார். இவர் படிச்சுட்டே இருக்கும்போதே இப்போ அஷ்ரப்புக்கு அவர் எகிப்துக்காரனாக இருந்தாலும் பிரிட்டனில் இருக்கிற இஸ்ரேலினுடைய மொசாத் அமைப்பு கூட ஒரு தொடர்பு அவருக்கு இருக்குது. இந்த தொடர்பை வச்சுக்கின்னு ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரியே அந்த அஷ்ரப் வேலை பண்ணிட்டு இருக்காரு. இதப்போ என்ன பண்ணால் நாசர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது மறுபடியும் இஸ்ரேல் கூட போர் தொடக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய தளபதி கூடலாம் பேசின்னு இருக்கும்போது இவரும் அந்த மீட்டிங்கில் அஷ்ரப்பும் இருக்கார். இவரோட கருத்து என்னன்னா, நாம் இப்போ தான் ஒரு சண்டையில் ஏகப்பட்ட இழப்பை சந்தித்து வந்திருக்கிறோம். மறுபடியும் போய் இஸ்ரேல்கிட்ட சண்டை போட வேணாம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், இஸ்ரேல்கிட்ட ஒரு சமாதானமாக போகலாம். சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது நம்ம விட்ட இடத்த சமாதானமாக பேசி அந்த பகுதியை நம்ம மீட்டுக்கலாம். சண்டை வேணாம். இதுக்கு உதவிக்கு வேணா நம்ம அமெரிக்காவை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ரெண்டாவது இப்போ இவங்களுக்கு எகிப்துக்கு மிகப்பெரிய உதவி பண்ணது ரஷ்யா தான். இப்போ அமெரிக்காவை கூப்பிட்டா ரஷ்யா கோச்சிக்கும். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அமெரிக்காவை கூப்பிட்டுக்கலாம், ரஷ்யாவை கட் பண்ணிடலாம் அப்படின்னு நாசருடைய மருமகன் அஷ்ரப் சொல்கிறார். இந்த ஐடியாவை எகிப்து பிரசிடெண்ட் நாசர் ஏற்றுக்கிட்டாரா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் தி ஏஞ்சல் எகிப்தியன் ஸ்பை ஹூ சேவ்டு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. 1967 ஏற்பட்ட இந்த சரித்திர சம்பவத்தை ஒரு 60-70 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கும் 2026 பார்க்கும்போது அந்த காட்சிகளெல்லாம் அவங்க எடுத்த விதம், ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரி இந்த படத்தை எடுத்தது தான் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு பார்க்க வைக்கிது. இன்னொன்று படத்தினுடைய ஆரம்பமே பயங்கர பரபரப்பாக ஆரம்பிக்கும். அப்படி பயங்கர பரபரப்பாக ஆரம்பிக்கிற இந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த பரபரப்பை அப்படியே நீடிக்க வைக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய பிரமாதமான திரைக்கதை. அப்படியாப்பட்ட பிரமாதமாக இந்த படத்தை இயக்கி இருக்கிறவர் இந்த படத்தினுடைய டைரக்டர் ஏரியல் ஓர்மன் அப்படின்றவர் இந்த படத்தை எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் இந்த படத்தை இயக்கியிருக்கார்.
அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த அஸ்ரப் மார்வன் அப்படின்ற கேரக்டரை எடுத்து நடிச்சிருக்கிறது வந்து மார்வன் கென்சாரி அப்படின்றவர் எடுத்து நடிச்சிருக்காரு. அந்த அஸ்ரப் அப்படின்ற அந்த டபுள் ஏஜென்ட் கேரக்டருக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி படத்தில் மிக பிரமாதமாக ஆக்டிங் பண்ணியிருக்கார். இந்த டபுள் ஏஜென்ட் கேரக்டர்னு வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் மாதிரி. ஆனால் இந்த ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் மாதிரி கொடுத்துட்டு கேரக்டருடைய காட்சி அமைப்பு ஒரு அபத்தமான காட்சி மாதிரிலாம் எந்த காட்சியும் கிடையாது. உதாரணத்துக்கு கார் துரத்துறது போகிறது, சண்டை காட்சிகள், இவர் மேலே எந்த குண்டும் படாமல் இவர் வந்து துப்பாக்கியால் 10 பேரை சுட்டு வீழ்த்துறது, இந்த மாதிரியான எந்த அபத்தமான காட்சிகளும் அந்த படத்தில் வைக்காம இந்த படத்தை வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்கிறது தான் இந்த படத்தினுடைய சிறப்புனே சொல்லலாம். காரணம், இந்த படம் பார்க்கும்போதே ஒரு வரலாற்று சம்பந்தப்பட்ட படத்தை ஒரு நிஜமாகவே நம்ம உட்காந்து பார்க்குற ஒரு ஃபீலிங்கை நமக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த படத்தை வந்து படமாக்கி இருக்காங்க. அந்த அளவுக்கு அற்புதமான படப்பிடிப்பு. நீங்கள் வந்து வரலாற்று படம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்க, இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இருக்குது. காரணம் வந்து இந்த வரலாற்று சம்பந்தப்பட்ட படங்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததா, இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற படங்களில் இந்த படமும் ஒன்று. மிஸ் பண்ணாத பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உடல் நடத்த பத்திரமா பார்த்துங்க, நிறைய படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.